Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போற ரெசிபி எக் ரைஸ். இத கம்மியான ingredients வச்சு ரொம்பவே குயிக்கா செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் 1 டேபிள்ஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க, லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதில் ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் வெங்காயத்தோடு சேர்த்து முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நல்லா உதிரியாக வடித்து வச்சு சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதனால் நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பரான ஈஸியான டேஸ்டியான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.